என்னங்க எல்லா குடும்பமே இப்படிதானா? ஒரு பையனுக்கு ஒரு 25-30 வயசு ஆயிடுச்சுன்னா அவனை போட்டு மிதிச்சிருவாங்கல்ல. அவன் வீட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறான். அவன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் வெளியே போயிட்டு என்னவோ ஜல்சா பண்றாங்க, தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அவன் பண்ணும் போதெல்லாம் வீட்டுல யாருமே அவனை எதுவும் பேசவே மாட்டாங்க. என் பையன் இப்படி, என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாங்க. அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா மதிக்க கூட மாட்டாங்க. அவனுக்கு ஒரு வாட்டி அந்த சாப்பாடு வாய்க்குள்ள வைக்கும் போது என்ன மாதிரி தெரியுமா அவன் யோசிப்பான்? அந்த நோட்டுக்கு தானே இங்க எல்லாரும் மதிப்பு கொடுக்குறாங்க. அவன் பண்ற பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, அவன் பண்ற வேலை இல்ல, அவன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, நம்ம பையனை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிலேயே தோணலனா, நம்ம கூட இருக்க போற ஒரு பொண்ணா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பாத்துப்பீங்க? அவன் மென்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, நல்ல வேலையில இருந்தா வேலை போயிடுச்சு, நல்ல காசு சம்பாதிச்சுட்டு இருந்தான், இப்ப என்னன்னா ஒரு உதவாக்காரியா உட்காந்து இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்கள குத்தி 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 அவரை மொத்தமா ஏன்டா சாவடிக்கிறீங்க? குடும்பம் தாண்டா கடைசி வரல இருக்கணும். ஒரு பையனுக்கு எவ்வளோடா ப்ரெஷர் கொடுப்பீங்க? என் தாத்தா ஒன்னும் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலடா, எங்க அப்பா ஒன்னும் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலடா, நான் கஷ்டப்பட்டாதாண்டா ஒரு 25,000 ரூபாய் என் கைக்கு வருது, அது கூட வேலையில லே ஆஃப் தூக்கிட்டா நான் என்னடா பண்றது? நானா கம்பெனில இருந்து வேலையில தூக்க சொன்னேன்? ஏகப்பட்ட பேரோட லைஃப்ல பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதை ரிசம்பிள் பண்ணி தான் இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு டு ஆல் த பேரண்ட்ஸ் ஐ எம் சேயிங், ஒரு பையனுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னா அவரை நீங்க நல்லா ட்ரீட் பண்ணலன்னு கூட பரவாயில்ல, ஆனா அவனை ஒரு உதவாக்கரையான ஒரு ஃபீலை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. தட் வில் கம்ப்ளீட்லி கில் ஹிம்.